இந்த பொண்ணு எப்போதுமே இந்த ரவுடி கூடயே சுத்திட்டு இருக்கா அப்படிங்கறத அவங்க அம்மா பாத்துறாங்க. உடனே வீட்டுல வேலை பாக்குற அந்த பொண்ணுகிட்ட அவனை பத்தி விசாரிக்கும் பொழுது அவன் ஒன்னும் ரொம்ப மோசமானவனா இல்ல மேடம், அவன் சின்ன சின்ன தப்புகள் செய்வான தவிர ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. இவளுக்கு இவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. உடனே அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. ஆனுவல் டே வருது, யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல பேர் கொடுக்குறீங்களோ எல்லாரும் பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவ எதுவுமே பேர் கொடுத்துருக்க மாட்டா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் அந்த ரவுடி கிட்ட சொல்றா, இவளுக்கு லாங் ஜம்ப்ல மெடல் வாங்கணும்னு ஆசை, ஆனா அவ பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் பேர் கொடுத்துறேன், அவளை கடந்துக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி கிட்ட சொல்றான். எப்படியும் நான் சேர்ந்துக்கிட்டாலுமே அந்த பிடி சார் கண்டிப்பா என்ன வந்து ஜெயிக்க விட மாட்டாரு, அதனால நான் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்றா. நீ சொல்ற அந்த ஏஞ்சல் இருக்கிற மடம் இங்க பக்கத்துல தான் இருக்கு, அந்த மலைக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போறேன், அங்க போய் நீ ஏஞ்சலை பார்த்தா நீ கண்டிப்பா வின் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் ரொம்பவுமே என்கரேஜ் பண்றதுனால அந்த பொண்ணுமே அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லி சொல்லிடுறா. உடனே ஆலனோட அம்மா கிட்டயுமே போயிட்டு மலை உச்சியில போயறதுக்காக பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. ஸோ பர்மிஷனை வாங்கிக்கிட்டு அங்க மேல ஏஞ்சலா வரதுக்கு ஒருத்தனுக்கு 2000 அமௌண்ட்டும் கொடுத்து செட் பண்ணிடுறாங்க. உடனே எல்லாருமே அந்த மலைக்கு போயிட்டு அவங்க அப்பா சொன்ன அந்த கல்லுக்கு மேல போய் நிக்கிறாங்க ஏஞ்சலை பாக்கிறதுக்காக. அப்ப திடீர்னு துல்கர் வராரு. அந்த பொண்ணோட கண்ணுக்கு துல்கரை பார்க்கறதுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரியே தெரிகிறாரு. ஸோ நீங்க தான் ஏஞ்சலா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க துல்கர் உடனே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவன் முகமே மாறிடுது. அதை புரிஞ்சுக்கிட்ட துல்கர் உடனே ஆமா நான் தான் ஏஞ்சல், என் காதல சொல்லு, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அவ ஆசையை சொல்றா. கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் ரொம்ப உனக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. திருப்பி ஏஞ்சலா காசு கொடுத்து நடிக்க சொல்ல வரான். திடீர்னு பார்த்தா ஜென்ஸ் கட்டப்ல வரான். உன்னை அவ பார்க்காம இருந்தது ரொம்ப சந்தோஷம் தான், நீங்க எந்த கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணோட இந்த ரவுடி இருக்கிறத பார்த்து அந்த பிடி சார் உடனே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இவ லாங் ஜம்ப்க்கு தயாராகிட்டு இருக்கும்போது ஒரு செல்ல காமிச்சு இவனை நீ தான் என்ன அடிக்கிறதுக்கு செட் பண்ணி அனுப்புனியா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. அதோட ஓடுனாவ பயக்க போட்டு கீழே விழுந்துடுறா. உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல அவர் ஸ்போர்ட்ஸ்ல என்ன கலந்துக்க விட மாட்டாருன்னு, எனக்கு யாரும் இல்லைன்னு தானே எல்லாரும் என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தேம்பி ஆள ஆரம்பிச்சிடுறா. அவர் ரொம்ப அழுதுனால அந்த கோவத்தோடய அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த பிடி சாரை போட்டு ரவுடி செம்ம அடியை போட்டு அடிச்சிருப்பான். அடிச்சுட்டு அவள் ஃபர்ஸ்ட்ல ஒன்னு சொல்லியிருப்பான், நெஞ்சில காலை வச்சு அந்த விஷயத்த சொல்றான். திஸ் இஸ் ஆன் மரியா அண்ட் ஸ்டூபிட் எ மங்கி ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதை தான் இந்த இடத்துல அவன் வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். 3 நாள் அவங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருக்கும். அதில் 3வது நாள் போய் கலந்துக்கிறா. ஃபர்ஸ்ட் 2 டைம் ஜம்ப் பண்ணதை சுமாராக தான் பண்ணியிருப்பா. லாஸ்ட் அவள் ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவளை நிறைய என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லியிருப்பான். அதோட அவள் டர்ன் பண்ணி பார்க்கும்போது அவள் தேவதையாக நினைக்கக்கூடிய துல்கர் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாரு. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, உன்னுடைய ஷூலேஸ் வந்து ரொம்ப வந்து லூஸாக இருக்கு, ஸோ ஷூலேஸ் டைப் பண்ணா நீ சூப்பராக ஜம்ப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷூலேஸை டைப் பண்ணி விடுவாரு. இப்போ லாஸ்ட்டாக சூப்பராக ஜம்ப் பண்ணிடுவா. ஜம்ப் பண்ணி வின் பண்ணவும் செஞ்சிருவா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே வேலையை விட்டு ஊருக்கு வந்திருப்பாரு. அவங்க அப்பா அம்மா பொண்ணுன்னு அந்த ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியாக மாறிடுறாங்க.